அனைத்தும் ஒன்றாய் கலந்த ஏகனின் திருவருள் முன்னிற்க அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஏன் ஏக இறைவனை அல்லாஹ் என்றும் அவன் என்றும் அழைக்கிறது என்ற காணொளியின் பார்ட் 1 நாம் அல்லாஹ் என்ற சொல்லின் வர்ணனை விளக்கம் என்னவென்றும் அது மொழியியல் பயன்பாட்டில் எப்படி பொருள்படுத்தப்படுகிறது என பார்த்தோம். இப்பொழுது திருக்குர்ஆன் வழியில் அல்லாஹ் என்ற வர்ணனை சொல்லின் விளக்கம், அதன் எட்டிமாலஜி என்ற வார்த்தைகளின் தொகுப்பு என்ற அடிப்படையிலும் அதன் உள்ளார்ந்த கருத்து என்ன என்பதையும் சற்று ஆராய்வோம். அன்பானவர்களே, முதலாவதாக பரிசுத்த திருக்குர்ஆனில் அல்லாஹ் என்ற சொல் அதன் முற்றுமையின் வடிவத்தில் அல்லாஹு என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது பொதுவாக அல்லாஹ் அக்பர் என்ற திருக்குர்ஆனின் வசனத்தின் மூலம் காணப்படுகிறது. இதன் பொருள் இறைவன் மிகப்பெரியவன் என்பதாகும். இந்த அல்லாஹ் என்ற சொல் திருக்குர்ஆனில் பல வசனங்களில் ஹுவ என்ற சுட்டெழுத்து மூலம் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஹுவ என்ற அரபி சொல் 2 அரபி எழுத்துக்களால் ஆனது. ஒன்று ஹ என்ற எழுத்து, மற்றொன்று வாவ் என்ற எழுத்து. இந்த 2 எழுத்துக்களும் சேர்த்துதான் ஹுவ என்ற சொல் உருவாகிறது. இந்த வடிவம் அரபி இலக்கணத்தில் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. இந்த வகையில் ஹுவ என்பது அல்லாஹ்வை குறிப்பதற்கான சுற்றெழுத்து பாலின கருத்தின்றி அதன் பெருமைமிக்க தன்மையை உணர்த்தும் விதமாக திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். உதாரணமாக திருக்குர்ஆனில் உள்ள வசனங்களை நாம் காணலாம். திருக்குர்ஆனில் பல இடங்களில் ஹுவல் ஹக், அவன்தான் உண்மை, சத்தியம், ஹி இஸ் அ ட்ரூத் என்றும், ஹுவல்லாஹ், அவன் அல்லாஹ், ஹி இஸ் அல்லாஹ் என்றும், ஹுவ ரப், அவன் ரப், ஹி இஸ் அ லார்ட் என்றும், ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், நிலையானவன், ஹி இஸ் இட்டர்னல் என்றும் வருகிறது. அன்பானவர்களே, பரிசுத்த குர்ஆனில் மிக முக்கியமாக ஈமான் என்று சொல்கிறோமே, அந்த இஸ்லாமிய நம்பிக்கையின் மைய வசனமாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொற்றொடர், இது ஷஹாதா என்று அழைக்கப்படுகிறது. இது இஸ்லாமிய நம்பிக்கையின் மைய கொள்கையாகும். இதன் பொருள் அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இல்லை, அல்லது அல்லாஹ்வை தவிர இறைவன் எவரும் இல்லை என்பதாகும். ஆங்கிலத்தில் எட்டிமாலஜி என்று சொல்லுகிறோமே, அந்த வார்த்தைகளின் தொகுப்பு என்ற அடிப்படையில் இத்தகைய மொழிபெயர்ப்பு எப்படி உருவாகிறது என்று பார்ப்போம். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அரபி தொடரை நாம் பிரித்து பார்த்தோமானால், அதில் உள்ள லா என்ற அரபி சொல்லின் பொருள் ஆங்கிலத்தில் நோ என்றும் தமிழில் இல்லை என்றும், இலாஹ் என்ற அரபி சொல்லின் பொருள் ஆங்கிலத்தில் காட் ஆர் டிடி என்றும், தமிழில் தெய்வம் அல்லது இறைவன் என்றும், இல்லாஹ் என்ற அரபி சொல்லின் பொருள் எக்ஸப்ட் ஆர் பட் என்ற ஆங்கிலத்திலும், தவிர அல்லது மற்ற என்று தமிழிலும், அல்லாஹ் என்ற சொல் அல் இலாஹ் என்ற 2 சொற்களின் கூட்டாக த காட், அந்த இறைவன் என்ற தனித்த பொருள் வெளிப்பட்டு அதன் முழு பொருளாக, அந்த மைய கொள்கையின் முழு பொருளாக இறைவன் எவரும் இல்லை அல்லாஹ்வை தவிர, அல்லது அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வம் இல்லை என்று வெளிப்படுகிறது. மேலும் குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொற்றொடர் 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். அதன் முதற் பகுதியில் உள்ள லா இலாஹ் என்ற சொற்றொடரை பார்த்தோமானால், அதன் பொருள் லா என்ற அரபி சொல்லின் பொருள் இல்லை என்றும், இலாஹ் என்ற அரபி சொல்லின் பொருள் தெய்வம் அல்லது இறைவன் என்றும், இது தமிழில் லா இலாஹ் என்ற வகையில் இறைவன் எவரும் இல்லை என அறிவிக்கிறது. இந்த கூற்று அரேபியன் பேகன் கல்ச்சர்ஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த பண்டைய கால உருவ வழிபாடு கொண்டிருந்த அரபு புறஜன மக்கள் மத்தியில் அவர்கள் இலாஹ் என்று தங்கள் தெய்வங்களாக கருதிய எந்த உருவத்தையும் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறது. இந்த இஸ்லாமிய மைய கொள்கையின் ஷஹாதா என்ற கலிமாவின் 2ஆம் பகுதியை பார்த்தோமானால் இல்லல்லாஹ் என்று வருகிறது. இந்த சொற்றொடரை பிரித்தால் இல்லாஹ் என்ற அரபு சொல்லின் பொருள் எக்ஸப்ட் ஆர் பட் என்றும், தமிழில் தவிர அல்லது மற்ற என்றும், அடுத்த சொல்லான அல்லாஹ் என்ற
சொல்ல இணைத்து பார்த்தால் இதன் பொருள் முழுமையாக அல்லாஹுவை தவிர என்று அறிவிக்கிறது. அதாவது இஸ்லாத்தின் மைய கொள்கையான ஒரே இறைவன் அல்லாஹ் என ஏகன் மட்டும்தான் என்றும் அந்த அர்த்தத்தை தெளிவாக வலியுறுத்துகிறது. இந்த இஸ்லாமிய கொள்கையின் மைய வாசகம் பழைய அரேபிய மக்களின் புரஜன மக்களின் தெய்வங்களையும் மற்றும் இறைவனின் தனித்துவமான தன்மைகளை முழுமையாக கூற முடியாத அனைத்து சித்தாந்த கொள்கைகளையும் இறைவனுக்கு இணையாக கருதும் எந்த ஒன்றையும் நிராகரித்து தௌஹீத் யூனிக் மானோதியிசம், அதாவது தனித்துவமான ஏகத்துவ நம்பிக்கை என்னும் இஸ்லாமிய கொள்கையை வலிமையாக வெளிப்படுத்துகிறது. இன்னும் அன்பானவர்களே, அரபிச்சொல்லான அல்லாஹுவை ஒரு குறியீடாக பகுத்து பிரித்து பார்த்தால் அதில் 3 சொற்கள் வெளியாகிறது. அல் பிளஸ் லா பிளஸ் ஹூ, இந்த 3 வார்த்தைகளையும் சேர்த்துதான் அல்லாஹு என்று வருகிறது. இதனுடைய விளக்கங்கள் என்னவென்று சொன்னால், இந்த சொல்லின் அல் என்ற எழுத்து த என்று ஆங்கிலத்திலும் அந்த என்று தமிழிலும், லா என்ற அரபி சொல் நோ என்று ஆங்கிலத்திலும் இல்லை என்று தமிழிலும், ஹூ என்ற அரபி சொல் ஹி என்று ஆங்கிலத்திலும், அவன் அல்லது அவர் என்று தமிழிலும் வருகிறது. இதன் முழுமையான பொருளை நாம் இணைத்து பார்த்தோமானால் த பிளஸ் நோ பிளஸ் ஹி என்றும் அந்த இல்லை அவன் என்றும் வருகிறது. இதனை ஒரு வாக்கியமாக சொன்னால் இல்லை என்பதே அவன், அதாவது அவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற அர்த்தம் வெளியாகிறது. மேலும் அல்லாஹ் என்ற அரபு வார்த்தைக்கு அல்டிமேட் ட்ரூத், அல்டிமேட் ரியாலிட்டி, அப்சல்யூட் ட்ரூத் என்ற பொருளும் உண்டு. அந்த அடிப்படையில் அல் இலாஹ் என்ற அரபு சொல் அல்லாஹ் என்று உருவெடுத்திருக்கிறது அல்லவா. த அல்டிமேட் ட்ரூத், த அல்டிமேட் ரியாலிட்டி, த அப்சல்யூட் ட்ரூத் என்ற பொருள் அதிலிருந்து வெளிப்படுகிறது. ஆக அந்த இறுதி உள்ளமை, அந்த இறுதி உண்மை, அந்த முழுமையான உள்ளமை என்ற பொருள் அல்லாஹ் என்ற அரபு சொல்லுக்கு வருகிறது. ஆக இவைகளெல்லாம் ஒரு உள்ளார்ந்த எட்டிமாலஜி சார்ந்த தத்துவ ரீதியான விளக்கம் என்பதை நாம் அறிய வேண்டும். இவ்வாறாக திருமறையின் இஸ்லாமிய நம்பிக்கையின் மையவாசனமாகிய ஷஹாதா எனப்படும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வசனம் என்ன பொருளை தருகிறதோ அதே பொருளை தான் இல்லல்லாஹ் என்ற சொற்றொடர் தருகிறது. இல்லல்லாஹ் என்று சொன்னால் இல்லை அல்லாஹுவை தவிர. அதுபோல் அல்லாஹ் என்ற சொல் அல் லா ஹி என்ற பொருள்பட அவனை தவிர எதுவும் இல்லை என்று பொருள்படுகிறது. ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொற்றொடர், இல்லல்லாஹ் என்ற சொற்றொடர், அல்லாஹ் என்ற சொல், இந்த 3ம் ஒரே பொருளை குறிக்கிறது. அதாவது தனித்துவ ஏக உள்ளமை, the oneness of being, நித்தியம், the eternity, முழுமை, the absoluteness, மாசற்ற பரிசுத்தம், absolute purity, எதனோடும் தொடர்பற்ற தன்மை, free from association with other beings என்ற உயரிய தன்மைகளை ஏற்கும் ஒரே இறைவன், ஏக இறைவனை தவிர எதுவும் இல்லை என்பதை இந்த அல்லாஹ், இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற 3 சொற்றொடர்களும் வலிமையாக வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் நன்கு அறிந்து அதனை அனுபவபூர்வமாக உணர வேண்டும். மேலும் அன்பானவர்களே, இத்தகைய ஏக இறைவனை மனிதன் காண முடியுமா? அதனை அறிவதற்கான வழி உண்டா என்ற வினாக்களுக்கு ஒரு தெளிவை இறைவன் நாடினால் அடுத்த நமது காணொளியில் காணலாம். எல்லாம் வல்ல ஏகநாயனின் பேரொருள் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக.